நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலையிலேயே இறுதிக்கட்ட பட்ஜெட் பணிகளை மேற்பார்வை செய்வதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். அங்கே பணிகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது திடீரென டெல்லியிலே மழை பலுத்திருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியிலே எப்படி தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை. இதனால்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் வெளியே வரவில்லை. இன்னும் சற்று நேரத்திலேயே அவர் வெளியே வந்து இந்த புறம் இருக்கும் குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு செல்ல வேண்டும். இப்போது நீங்கள் பார்ப்பது குடியரசுத் தலைவர் இல்லம். அங்கே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தயாராக இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலேயே நிதியமைச்சர் அங்கே செல்ல வேண்டும். சென்று அவரிடம் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த புறமாக இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி வழியாக சென்று அவர் நாடாளுமன்ற வளாகத்தை அடைய வேண்டும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கே பார்க்கலாம் எப்படி பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்கிறார்கள். மோப்ப நாய் கூட தயாராக இருக்கிறது. ஏனென்றால் பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரிந்துவிடக்கூடாது, ரகசியமாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரை அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன.